சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமித அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதிநாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா, நீங்களே நாடொரு துதி பாடி ஆரம்பிக்கிறாங்க ஐயா. மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க பாடுங்க. திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும், நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமோ திருவாசகமோ உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாள்யம் உயிர் துணையே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறையான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. கருவாய்க் கிடந்துள் கழலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால். திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி, சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணி வேறாக ஒரு அஸ்திவாரமாக ஒரு முதுகெலும்பாக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி, திருபாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி, அடியனுக்கு மூன்றாவது தொகுப்பாக ஊத்தங்கரைகளை சித்தாந்தம் எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை முழாக வணங்கி, அதேபோல் அடியன் ஆரணியிலே இரண்டாவது தொகுப்பு திருமுறை எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை முழா வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக அடியனுடைய இந்த கடைசி கட்டத்திலே, என்னுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்திலே இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கிய வணக்கத்திற்குரிய
பிரேமா அம்மையாருக்கும், செல்வி அம்மையாருக்கும், அவரை சார்ந்த சாருமதி அம்மையாருக்கும் மற்றும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் இப்பொழுது பயனிலே கடைசி நிறைவு வகுப்பில் இருக்கிறோம். இன்றைக்கு பயன் என்பது முடிந்துவிடும். குரு வழிபாடு என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். தீயை சார்ந்த விறகு தீமயமாக ஆவது போல குருமூர்த்தியை சார்ந்த மாணவன், அவரையே சிவமென வழிபடும் மாணவன் சிவமான் தன்மை எய்தி சிவானந்த பேறு பெற்று அதிலே நிலைத்து நிற்பானான். அதாவது எப்படி ஒரு விறகு தீயோடு சேருது, தீ சுத்தமாக விறக இல்லாமல் பண்ணி தீ தான் நிற்குது. அதே போன்று குருமூர்த்தியை சார்ந்த மாணவன் சிவமான் தன்மை பெற்று அதிலே நிலைத்து நிற்பான். சிவனே சிவஞானியாக வருகிறார், சிவபெருமானே சிவஞானியாக வருகிறார், சிவபெருமானே குருவாக வருகிறார். ஏனென்றால் அதனால்தான் குருவுக்கு அவ்வளோ முக்கியமான ஸ்தானம் நம்ம சைவத்தில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பெருமான் குருவே சிவனுடைய கூறின நந்தின்றார் திருமூலர். அதனால் அவர் திருமேனியை காண்பது, குருவினுடைய திருமேனியை காண்பது, அவர் திருப்பெயரை சொல்லுவது, அவர் திருவார்த்தைகளை கேட்பது, அவருடைய திரு உருவை சிந்திப்பது ஆகிய யாவும் மாணவனுக்கு தெளிவை தந்து சிவானந்தத்தை உண்டாக்கும். திருமூலர் என்ன சொல்றார் பாருங்க. குருவே சிவம் என கூறின நந்தி, குருவே சிவம் என்பது குறித்து ஓரார், குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும், குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் குரு உருவு சிந்தித்தல் தானே, அப்படி என்று திருமூலர் சொல்றார். ஆகவே குருவுக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு ஸ்தானத்தை நம்முடைய சைவத்தில் கொடுத்திருக்கிறார்கள். ஞானியும் சிவலிங்கத்தை வழிபட வேண்டும். அவர் ஞானியாக மாறினாலும் கூட, அந்த நிலையை அடைந்தாலும் கூட, அவரும் நம்மை போல சிவலிங்கத்தை வழிபட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் திருக்கோயிலில் உள்ளே இருக்கிற சிவலிங்கத்தை சரியாளர், கிரியாளர், யோகியர் ஆகியோர் அவரவர் கருத்துக்கேற்ப வழிபடுவாங்க. சரியாளர் அவருடைய தகுதிக்கேற்ப வழிபடுவார், கிரியையாளர் அவருடைய தகுதிக்கேற்ப வழிபடுவார், யோகத்தை கடைபிடிப்போர் அவருடைய தகுதிக்கேற்ப வழிபடுவார். அதே போன்று ஞானியும் ஞான நிலை அடைந்து விட்டாலும் அவரும் அவர்களைப் போலவே சிவலிங்கத்தை வழிபட வேண்டும். அது ஏனென்றால் சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய நான்குமே சிவனுக்கு உரிய உண்மை பணி, சிவப்பணின்றாங்க. இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் நான்குமே சிவனுக்கு உரிய உண்மை பணி, சிவப்பணின்றார். ஆகவே ஞானி இந்த நான்கு நெறிகளுக்கு உரிமை உடையவர். இந்த ஞானி நிலையை அடைந்தவர் இந்த நான்கு நிலையும் கடந்து தான் வந்திருக்கிறார். சரியை கடந்து, கிரியை கடந்து, யோகத்தை கடந்து ஞான நிலையை அடைந்திருக்கிறார். ஆகவே அவரும் மற்றவர்களைப் போல அந்த சிவலிங்கத்தை வணங்க வேண்டும். இது எது போலவென்றால், வீட்டிலே அகத்தொழில் புரியும் உரிமை உடையவர். நம்ம வீட்டில் சில வேலைக்காரர்கள் வைத்திருப்போம். அவங்க வீட்டுக்குள்ள நமக்கு உதவி செய்வாங்க. அகத்தொழில் நம்ம வீட்டுக்கு உள்ளே நமக்கு சமையல்லையோ அல்லது வீட்டிலேயோ எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு வீட்டிலே ஒரு ஆளுகளை வச்சிருப்பாங்க. அகத்தொழில் அவங்க வெளியே போய் நமக்கு வேண்டிய வேலை செய்வாங்க. நம்ம வீட்லேயும் நமக்கு வேண்டியதை செஞ்சு கொடுப்பாங்க. அதே போன்று வெளியே ஏதாவது வேலை சொன்னோம்னா போய் செய்வாங்க. ஆகவே அகத்தொழில் செய்பவர் உரிமை உடையவர், புறத்தொழில் செய்வதற்கு உரிமை உடையவர். வீட்டுக்குள்ளேயே உதவி பண்ணுவார்கள், வெளியே சென்று உதவி செய்வார்கள். அந்த மாதிரி ஒரு நிலையான அன்பர்கள் இருக்காங்க. ஆனால் புறத்தொழில் செய்பவர் அகத்தொழில் செய்கிறதுக்கு உரிமை இல்லை. சில பேர் இப்போ வீட்டுக்கு வெளியே தான் வச்சு வேலை வாங்குவாங்க. அந்த வீட்டுக்குள்ள நம்ம வர அவங்க விடுறதுல வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி சில ஒரு தொழிலாளர்கள் நம்ம வீட்டுக்கு வெளியே வச்சு வேலை வாங்குகிறோம். அவங்க வீட்டுக்குள்ளே வர நம்ம அனுமதிக்கிறதுல அவங்களும் வரமாட்டாங்க. அவங்க அகத்தொழிலுக்கு உரிமை இல்லை, வீட்டுக்கு வெளியே தான் செய்யணும். அதுபோன்று யோகியர் யோகம், கிரியை, சரியை ஆகிய மூன்றுக்கும் தான் உரியவர். யோக நிலையில் இருக்கிற ஒரு அன்பர் அவர் எதுக்குன்னா உரியவர்? யோகம், கிரியை, சரி மூன்றுக்கு உரியவர். கிரியை நெறியில் இருப்பவர் கிரியை, சரி இரண்டுக்கு தான் உரியவர். சரியை நெறியில் இருப்பவர் சரியை ஒன்றுக்கு தான் உரியவர். ஆகவே ஞானத்தில் இருக்கவர், ஞான நிலை அடைந்தவர்
இது 4க்கும் உரியவர். சரி, கிரியை, யோகம், ஞானம் 4க்கும் உரியவர். ஆக சரியாளர், கிரியையாளர், யோகியர் ஆகிய மூவருக்கும் உபதேசம் செய்வதற்குரிய ஞான குருவே தலையாய குருதான். அதாவது இந்த 3 பேருக்கு உபதேசம் செய்கிற அளவுக்கு அவருக்கு தகுதி இருக்கு. ஞான நிலை அடைந்தவர் சரியாளருக்கும் கிரியையாளருக்கும் யோகியருக்கும் உபதேசம் செய்யக்கூடிய தகுதி உடையவர். அவர் தான் தலையாய குருன்றாங்க. திருக்கோயிலின் உள்ளே இருக்கும் திருமேனிகளும் அடியவர்களும் இந்த ஞான குருவின் வேறில்லை. அதாவது திருக்கோயில் உள்ளே இருக்குங்களே திருமூர்த்தங்கள், அவைகளும் அடியவர்களும், அடியவர்கள் அந்த வேடத்தை போட்டுக்கொண்டவர், அந்த வேடத்தை அணிந்தவர், திருவேடம் சொல்றோம் இல்லையா, திருநீறு, ருத்ராட்சம், அந்த ஜடை முடித்து அப்படின்றது அந்த திருவேடம். அந்த அடியவர்களும் இந்த ஞான குருவும் வேறில்லை. ஞான குருவும் அவங்களும் ஒண்ணுதான்றார். அவங்கள வழிபட வேண்டுமா, ஞான குருவை நினைத்து அவங்கள வழிபட வேண்டுமா. ஞான குருவின் பெருமை என்னன்னா, அவருடைய பெருமை அளப்பதற்கு அறியுதுங்க. ஞான குருவின் பெருமை அதான் சொல்ல வர்றார். மந்திரங்களாலும் மருந்துகளாலும் சிறந்த யோகத்தாலும், அதாவது மந்திரங்களாலும் மருந்துகளாலும் யோகத்தாலும் மணி ஆகிய ரச குழியாலும் வேறு வேறு சாஸ்திர நூல்களை கூறியபடி செய்வதாலும் வருகிற சித்தி எல்லாம், இதையெல்லாம் கடைபிடித்து நம்ம சில சித்தி அடைகிறோம். சில மந்திரங்களை ஓதி சில சித்தி அடைகிறோம், சில மருந்துகளை கொண்டு சில சித்தி அடைகிறோம், சில யோகத்தால் சில சித்தி அடைகிறோம். இந்த ரச குளிகை, இந்த பொன்னாக்கர் சொல்றாங்களே, அப்படிப்பட்ட சித்தி அடைகிறோம். வேறு வேறு சாத்திரங்களிலே சொல்லப்பட்ட வழிகளை கடைபிடித்து சில சித்தி அடைகிறோம். அவை எல்லாமே வேதம், அதுவும் இல்லாமல் வேதம், ஆகமம் முதலிய கலை ஞானங்களும், வேதத்தை படித்து வருகிற ஞானம், ஆகமத்தை படித்து வருகிற ஞானம், 3 காலங்களையும் அறியும் ஞானம். சில யோகியருக்கு முக்காலையும் உணர்வார்கள். நேற்று நடந்தவை, இன்று நடப்பவை, நாளை நடக்க இருப்பவை எல்லாமே இருந்த இடத்துலேருந்தே அவங்க சொல்ல முடியும். அப்படிப்பட்டவர்கள் அளவில்லாத அனிமா, மகிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம், கரிமா, 8 அட்டமா சித்தி. அனிமா, மகிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம், கரிமா போன்ற அட்டமா சித்திகளும் ஆக இது எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த இது எல்லாமே ஞானாசிரி எல்லாமே அடைஞ்சுள்ளமா. இப்போ நான் சொல்லி கொண்டு வந்தது எல்லாமே இப்படிப்பட்ட தகுதிகளை ஞானாசிரி இல்லாமே நாம் அடைந்து விடலாம். ஆனால் சிவபெருமானின் திருவடிகளை சேருவதற்குரிய ஞானம் ஞானாசிரி திருவுருள் துணை இல்லாமல் அமையாதுட்டார். இப்போ மேலே சொன்ன இப்படிப்பட்ட உயர்வானது, நான் சொன்னதெல்லாம் உயர்வானது, எல்லாமே உயர்வானது. இப்படிப்பட்ட உயர்வான செயலெல்லாம் யாருடைய உதவியும் இல்லாமல் நாமே அடைஞ்சு விடலாம். புத்தகங்களை படித்தோ அல்லது வேறு சொல்ல கேட்டோ அடைந்து விடலாம். ஆனால் சிவபெருமான் திருவடியை சேருவதற்குரிய ஞானம் ஞானாசிரியர் திருவருள் துணை இல்லாமல் அமையாதுன்றார். அப்போ ஞான குருவினுடைய பெருமை அப்படிப்பட்ட பெருமை அளப்பதற்கரியது. ஞானாசிரியர் துணை இருந்தால் முதல்ல கூறப்பட்ட சித்திகளால் தானாவே கை கூடிடுமா. அவருடைய ஞானாசிரியருடைய அருள் நமக்கு இருந்தால், அவருடைய துணை நமக்கு இருந்தால், இந்த மேலே கூறிய இந்த மாதிரி சித்திகள் எல்லாம் தானாகவே நமக்கு கூடிவிடுமா. ஆகவேதான் என்ன பண்றார் குரு, சகலருக்கு நம்மை போல மானுடைய சட்டை தாங்கி வருகிறார். மானை காட்டி மானை பிடிப்பது போல. இப்போ பழக்கப்பட்ட யானை வச்சிருக்காங்க, கும்கி யானைன்னு. அந்த யானை வச்சு இன்னொரு யானையை பிடிப்பாங்க. அது அந்த யானைக்கு பழக்கப்படுத்தி வச்சிருப்பாங்க. அதுவும் காட்டில் இருக்க யானை தான். அதை பிடித்து கொண்டு போய் அதுக்கு சில பயிற்சிகளை கொடுத்து அதை பழக்கி வச்சிருப்பார்கள். சில பாஷைகளை சொல்லி பழக்கி வச்சிருப்பார்கள் பெண் யானைகளை. அதுக்கு பேர் கும்கின்னு பேர். காட்டிலே முரட்டு யானை ஏதாவது இருந்ததுன்னா அந்த யானை அடங்காது, பிடிக்க முடியாது யாரையும். சில யானைகள் காட்டிலிருந்து நாட்டுக்கு வந்துவிடும். அப்படிப்பட்ட யானைகளை பிடிக்க முடியாது. அப்போ என்ன செய்வாங்க, இந்த பழக்கப்பட்ட கும்கி யானை பெண் யானைகளை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்க. அந்த பெண் யானையை பார்த்து அந்த ஆண் யானை தானா வரும். அப்போது இவங்க அதை பக்கத்தில் இருந்து வலை வைத்து அதை மயக்கு செலுத்தி பிடித்து விடுவார்கள். அது மானை காட்டி மானை பிடிப்பது போல நம்மை போல உள்ள உருவம் உள்ள ஒரு மூலமாக நமக்கு வராங்க. எப்படி மானை காட்டி மானை பிடிப்பது போல, மானுனா இந்த இடத்துல பழகின மிருகத்தைன்னு வச்சுக்கணும். மானை காட்டினா பழகிய மிருகத்தை வைத்து இன்னொரு பழகாத மிருகத்தை பிடிப்பது போல
நம்மை போல உள்ள ஒரு ஆத்மா, ஒரு ஆன்மா மூலம் வந்து நமக்கு குருவாக வருகிறார்கள். அட்டமா சித்திகள்னா அனிமான்னா அணுவிலும் அணுவாக இருக்கிறதுங்க. அனிமான்னா அணுவை விட ரொம்ப கண்ணுக்கு தெரியாம போகிறது. அணுவே கண்ணுக்கு தெரியாது, அதை விட கண்ணுக்கு தெரியாமல் போகிறது. மகிமான்னா பெரிதை விட பெருசு, மலையை விட பெருசு. இது வந்து கண்ணுக்கு தெரியாமல் போகிறது. மகிமானா பெரிதெல்லாம் பெரிது, இருக்கிறதே பெரிது. லகிமானா காற்றை போல ஆயிடுது, காற்றை போல ஆயிடுது, அப்படி தெரியாது. கரிமானா எடுக்க முடியாத மலை போல பெரிய கனத்தோடு ஆயிடுது. பெரிய மலையை தூக்க முடியாது, அந்த மாதிரி கரிமானா மலை போல. பிரார்த்தினா நினைத்த இடத்தில் நினைத்த மாத்திரம் செல்வது. நினைத்தா அவங்க நினைச்சா எங்கே ஒன்றா போயிடுவார்கள். பிரகாமினா நினைத்ததே அடைதல். பிரகாமி என்பது நினைத்தே அடைதல். வசித்துவனா எல்லோராலும் ஏற்று போற்றப்படுதல், எல்லோராலும் ஏற்று போற்றப்படுதல். ஈசத்துவனா யாவற்றையும் தன் வசப்படுத்தல். இந்த அட்டமா சித்திகள், இப்படிப்பட்ட சித்திகள்லாம் நம்ம அடைஞ்சாலும் இதெல்லாம் எளிதாக அடைந்து விடலாம். ஆனால் ஞானகுரு திருவுருளை, பெருமானுடைய திருவுருளை பெறுவதற்கு உரிய வழி ஞானகுரு இல்லாத நடக்காது அப்படின்ட்டாங்க. அப்போ ஞானகுருவை வழிபடுபவர் சிவமான் தன்மை பெறுவர். ஞானகுருவை வழிபடுபவர் சிவமாம் தன்மை பெற்று விடுவார்கள். யாவற்றையும் கடந்து நிற்கும் சொரூப சிவமும் குரு வடிவே எனும். சொரூப சிவன்னா உருவம் இல்லாமல் இருக்கார். சொரூபம் என்றால் நம்ம கண்ணுக்கு தெரியாது, காரிய சக்தி ரூபமாக இருந்து செயல்படுவார். எப்படி இப்போ மின்சாரத்துக்கு உருவம் இல்லை, அது சக்தி ரூபமாக இருக்கு, ஆனால் அதனுடைய பயன்பாட்டை நம்ம பார்க்கிறோம். அதுபோன்று சொரூப சிவம் என்றால் தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டு மேலே இருக்கவர், சக்தி ரூபமாக இருந்து செயல்படுவர். அந்த சொரூப சிவமும் குரு வடிவே எனவும் வணங்கணும். உயிர்களுக்கு அருள் புரிய வந்த தடத்த சிவமும், பலவித வடிவங்கள் எடுத்து வர்றார் இல்லையா பெருமான், பல அடியார்களுக்கு அருள் உருவெடுத்து வருகிறார். தடத்தன உருவம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சிவமும் குரு வடிவே எனவும், பரஞானத்தை உடைய சிவனடியாரும் குரு வடிவேனும். சிலர் பரஞானத்தை அடைந்து விட்டிருப்பார்கள், சிவன் முத்தர்கள், அவர்களும் குரு வடிவே எனவும். திருக்கோயிலில் இருக்கிற சிவலிங்கம் போன்ற மூர்த்திகளும் குரு வடிவே எனவும். 63 நாயன்மார்களுக்கு அருள் புரிவதற்காக பெருமான் அப்பப்போ தோன்றினார்கள், அந்த வடிவங்கள் எல்லாம் குரு வடிவே எனவும் தெளிவாக உணர்ந்து ஞான குருவை வழிபட வேண்டும். அப்படிப்பட்ட பெருமையுடையவர் ஞானகுரு. பெருமான் இப்படிலாம் வந்திருக்கார் இல்லையா, அப்படிப்பட்ட பெருமையுடையவர் ஞானகுரு. அந்த பெருமான் என்ன செய்கிறார், ஞானகுருவை ஆவேசித்து நின்று என்ன செய்கிறாரா, ஞானகுருவை ஆவேசித்து, அதிர்த்துனா வேற, ஆவேசத்துனா வேற. அதிர்த்துனா அவருடைய தன்மையை ஒன்றும் செய்ய மாட்டார், ஆவேசத்துனா இவர் தன்மையை அவர் மேலே கொண்டாந்துருவார். அப்போ என்ன செய்கிறார், சிவபெருமான் ஞானகுருவை ஆவேசித்து நின்று கோழி தன் முட்டையை ஸ்பர்சித்து அடை காத்து குஞ்சியை வெளிவர செய்வது போல கரத்தினாலும் பாதத்தினாலும் பரிச தீட்சை செய்தும், ஆமை தனது முட்டையை இருந்த இடத்திலிருந்து நினைப்பதாலேயே குஞ்சு பொறியை செய்வது போல சிவபெருமான் ஞானகுருவை ஆவேசித்து நின்று மானச தீட்சை செய்தும், மீன் தன் பார்வையாலே முட்டையிலிருந்து குஞ்சு பொறியை செய்வது போல சிவபெருமான் ஞானகுருவை ஆவேசித்து நின்று நயன தீட்சை செய்தும், மாணவனை தன் வண்ணமாக ஆக்கி சிவமான் தன்மை பெறச் செய்து அருள்வார். சிவமான் தன்மையில் இதில் இன்னொரு மற்ற மதத்தவர் என்ன சொல்கிறாங்க, முக்தி அடைஞ்ச உயிர் சிவனுடைய தன்மையை பெற்றுவிடும், சிவனாக ஆகிவிடுன்றாங்க. ஆனால் சைவத்தில் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. சிவமான் தன்மை என்றால் சிவனுடைய எண்குணங்களை பெறும், மீண்டும் பிறவா நிலை இருக்கும். அது ரெண்டு தான். சிவமான் தன்மை என்றால் எப்படி சிவபெருமான் பிறப்பிறப்பு இல்லாத இருக்காரோ அதுபோன்று பிறப்பிறப்பு இல்லாத நிலை. அடுத்ததாக பெருமானுடைய எண்குணங்களை பெறும். ஆனால் சிவனை போல 5 தொழில் செய்யாது. முக்தி பெற்ற உயிர் 5 தொழில் மட்டும் செய்ய அதற்கு உரிமை இல்லை. ஆகவே இப்படி ஞானகுருவு அவ்வளவு பெருமை சொல்றார், குருவனுடைய பெருமை சொல்கிறார். இப்போ ஞானம் சொல்லின்னு வரமே, அது என்னன்னு நம்ம சிந்திக்கிறோம். ஞானம் அடைஞ்சிட்டோம், ஞானம் வந்துடுது அப்படின்னா என்ன, அதை கொஞ்சம் விரிவாக சிந்திக்க இருக்கிறோம். ஞானம் என்றால் என்ன? இப்போ குரு உபதேசித்தார், ஞானத்தை உபதேசித்தார் அப்படிலாம் வருது. அப்போ அந்த ஞானம் என்றால் என்ன, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஞானம் என்பதற்கு உண்மை அறிவு என்று பொருள். ஞானம் என்றால்
உண்மை அறிவு என்று பொருள். அதுவே மெய்யறிவு. ஞானம் என்றால் உண்மை அறிவு என்று பொருள். அதுவே மெய்யறிவு. உலகத்தின் உண்மை நிலையையும், உலகத்தின் உண்மை நிலை என்னங்க? நிலையாமை தான் உலகத்தினுடைய உண்மை நிலை. அதாவது அழிந்து அழிந்து மீண்டும் மீண்டும் தோன்றுதல். உலகம் எப்படி பண்ணுதுங்க? அழிந்து அழிந்து மீண்டும் மீண்டும் தோன்றுதல். உலகம் நிலையாமை உடையது. உலகத்தின் நிலையாமையும் தலைவனாகிய இறைவனின் உண்மை நிலையும், பெருமானுடைய உண்மை நிலை என்ன? எப்போதும் இருப்பவர், சத்து சித்து ஆனந்தமாக இருப்பவர். சத்து என்றால் எப்போதும் ஒரே நிலையிலே இருப்பது. சித்து என்றால் பேரறிவு உள்ளவர். ஆனந்தம் என்றால் பேரின்பம் உடையவர். ஆகவே பெருமானுடைய நிலை சத்து சித்து ஆனந்தமாக இருப்பவர். ஆன்மாவைய தன்னுடைய நிலை. நம்முடைய நிலை என்னங்க? எப்போதும் இருப்பவங்க தான் நாம. உயிர் வரைக்கும் நாமளும் எப்பொழுதும் இருப்போம். ஆனால் இறந்து இறந்து மீண்டும் பிறந்து பிறந்து அந்த மாதிரி அந்த சூழ்ச்சியிலே இருக்கும், பிறவி சூழ்ச்சியிலே இருக்கும். நாமும் பெருமானை போல எப்போதும் இருக்கிற பொருள் தான். ஆனால் நமக்கு என்ன ஒரு ஷார்ட் கமிங்னா, பிறந்து பிறந்து இறந்து இறந்து மீண்டும் மீண்டும் அந்த தொடர்ச்சியில் வந்து கொண்டே இருக்கிறோம். இந்த முப்பொருள் உண்மையை தெளிய உணர்வதே ஞானம். இதை மூன்றையும் தெளிவாக உணர்வதுதான் ஞானம். உலகத்தின் உண்மை நிலை, உலகம் நிலை இல்லாதது, அதை உணர வேண்டும். பெருமானுடைய உண்மை நிலை, பெருமான் எப்போது இருப்பவர், சத்து சித்து ஆனந்தமாக இருப்பவர், அதை உணர வேண்டும். நம்முடைய உண்மை நிலை, நாம் எப்பொழுது இருக்கிற பொருள்தான் என்றாலும் நம்முடைய நிலை எப்படி இருக்கு? இறந்து இறந்து மீண்டும் பிறந்து பிறந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். இதை இந்த தொடர்ச்சி நமக்கு நிற்க வேண்டும். அதுதான் முக்தின்றாங்க. இந்த பிறவி தொடர்ச்சி நிற்பது தான் முக்தி. அப்போ இந்த மூன்றும் நாம் உணர வேண்டும். தெளிய உணர்தலே ஞானமாகும். முப்பொருளின் உண்மையை தெளிய உணர்தல். தெளிய உணர்தல் என்னன்னா, இதை உணர்வது ஞானன்ட்டாங்க. தெளிய உணர்தல் என்னன்னா, உலகம் தனு கரண புவன போகங்களாக 4 கூறுகளை உடையது. இந்த உலகம் என்பது தனு கரண புவன போகங்கள், இதான் உலகம். இந்த உலகத்துக்கு இது தவிர வேற இல்லை. தனு என்றால் உடல்கள், எல்லா உடல்களும், மனித உடல் மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகள் உடல்களும் தனுவில் வந்துடும். கரணம் கருவிகள், அந்த அந்தந்த உடலுக்குரிய கருவிகள். புவனம் வசிக்கக்கூடிய இடம், போகம் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பம். ஆகவே உலகம் என்பது 4 கூறு, தனு கரண புவன போகங்கள் என்னும் 4 கூறுகளை உடையது. என்னோடு கூடியுள்ளது. நாம் அதுதான் வசிக்கிறோம். அந்த மாயையில் தான் நமக்கு தனு கரணத்தை கொடுக்குறார். இவையெல்லாம் நிலையில்லாத சடப்பொருள்கள். இப்போ இந்த சொன்ன 4 பொருளுமே நிலையில்லாத சடப்பொருள். நிலையில்லாதவை சடப்பொருள், அறிவில்லாதவை. ஆன்மாவகை நான் சித்து பொருள். இவையெல்லாம் என்னோட கூடியிருக்கு. நிலையில்லாத பொருள்கள், சடப்பொருள்கள். ஆனால் என்னுடைய நிலை என்ன? நான் சித்து பொருள். சித்துனா இறைவனுடைய சித்து போல அல்ல, நமது சித்தறி உடையது, அறிவித்தால் அறிவது. நான் சித்து பொருள். இவற்றுக்கெல்லாம் நான் வேறானவன். ஆனாலும் இவ் உண்மையை உணராமல் இவற்றின் வசப்பட்டு அடிமையாகி இருக்கிறேன். இப்போ இதில் பார்க்கணுங்க, கருவிகள் நம்மளை வசப்படுத்தலை, நம்ம தான் கருவிகளை தீய செயலில் செலுத்துகிறோம். ஏன்னா கண் சடம், அது தானாக எதையும் பார்க்காது. இந்த உயிர் கண்ணை செலுத்தினால்தான் கண் பார்க்கும். இந்த காது நாம் ஏதாவது வேண்டும்னு தானாக போய் அது ஒரு செய்தியை கேட்காது. நம்ம ஏதாவது போய் ஒரு செய்தியை கேட்க வேண்டும் நினைத்தால் தான் கேட்கும். அப்போ அவற்றில் வசப்படாமல் இருப்பதை நினைத்தோம்னா அவைகளை எப்போதும் தவறான வழிகளில் செலுத்தாமல் நல்ல வழிகளில் செலுத்த வேண்டும். கருவிகள் வசப்படாமல் இருப்பதுன்னா கருவிகள் நம்மளை ஒன்றும் செய்யலை, அது தானாக நம்ம இட்டு போகல, நம்ம தான் கருவிகளை தவறான வழியில் செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போது என்ன அர்த்தம்னா, அதுக்கு கருவிகள் வழிபடாமல் இருப்பதுன்னா அவைகளை எப்போதும் தவறான வழிகளில் செலுத்தாமல் நல்ல வழிகளில் செலுத்த வேண்டும். இவையே நான் என்ன மயங்கி இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்போ இந்த கருவிகள்லாம் நமக்கு சாஸ்வதம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இவற்றுக்கு அடிமையாகி உள்ள நாம் இது உண்மை, இதுதான் உணர வேண்டும். இப்படிலாம் இருக்கு நம்ம நிலை. சித்தாகி இறைவனை சேர உரிமையை உள்ளவன். நான் இப்படிப்பட்ட கருவிகளோடு கூடியிருக்கிறேன். ஆனால் நான் அறிவுள்ள பொருள், எனக்கு மேலே ஒரு பேரறிவு உள்ள பொருள் இருக்கு. அந்த பொருளை சேருவதற்கு நான் உரிமை உடையவன். அவன் இதை உணர வேண்டும். பெருமான்
கருவிகள் மூலம் நமக்கு அறிவிக்கவே நான் எதையுமே அறிகிறேன். பெருமான் கருவிகள் மூலம் நமக்கு அறிவிக்கவே நான் எதையும் அறிகிறேன். வேறாய் இருந்து அறிவிக்கிறார் பெருமான். அதை உணர வேண்டும். அவன் என்னுள் இருந்து செய்விக்கவே நான் எதனையும் செய்கிறேன், அனுபவிக்கிறேன். பெருமான் என் உள்ளிருந்து செய்விக்கவே நான் எதனையும் செய்கிறேன், அனுபவிக்கிறேன். இது உடனாக இருக்கிறது. அவன் என் உள் கலந்து இருக்கிறான். பெருமான் என் உள்ளத்திலே கலந்து இருக்கிறான். அவனின்றி நான் ஏது, அவனே என் வாழ்வுக்கு முதல். இது ஒன்றாக இருப்பது. அங்க என்ன சொல்றாரு மாணிக்க வாசகர்? போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே அப்படின்றார். வாழ் முதல்றார் பெருமான். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளேன்னு என்ன அர்த்தம்? நம்முடைய பிக்சட் டெபாசிட் அவர் தான். அப்படி அவரே என் வாழ்வுக்கு முதல். ஒன்றாக இருக்குது. இந்த ஆகவே துன்பத்தை தரும் இவ்வுலக சார்பிலே இருந்து விடுபட்டு பேரின்ப பொருளாகிய அவனை தலைப்பட்டு என்றும் இன்புற்று இருப்பதே என்னுடைய இயற்கையாகும். நான் இப்படிதான் இருக்கணும், பெருமானை சார்ந்து அவனுடைய திருவடியே கலந்திருக்கணும். அதுதான் என் உண்மை இயல்பு. ஆனால் நான் அதெல்லாம் உணராம இந்த கருவிகளோடு சேர்ந்திருக்கிறேன். இதையெல்லாம் உணர வேண்டும். இதுதான் ஞானன்றாங்க. இவ்வாறு உணர்ந்து தெளிதலே முப்பொருள் பற்றிய உண்மை ஞானமா. இதையெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணுமா. இது நினைச்சு பார்ப்பது தான் முப்பொருளை பற்றிய தெளிவு ஏற்படுமா. இது கிடைத்தவுடன் மனித பிறவி, அதாவது இந்த கிடைத்தற்கரிய மனித பிறவி நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்களே, இது கிடைத்தற்கரிய மனித பிறவி. ஏனென்றால் 7 பிறவிகள் தான் இருக்கின்றன. தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம் என்று 7 வகை தான் இருக்கு. உலகத்திலே பிறவி 7 தான். தேவர்கள் அவங்களும் மனிதர்கள் உயிர் வர்க்கம் தான். ஆனால் மேலே இருக்காங்க, நம்மால் பார்க்க முடியாது. அப்போ பூலோகத்திலே இருக்கிற உயிரினங்களை நம்ம தான் உயர்வான உயிரினம். ஆனால் கிடைத்தற்கரிய பிறவி மனிதர் பிறவி. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்றாங்க. இந்த பிறவியில் நாம் பெருமானுடைய திருவடி அடையாவிட்டால் அடுத்தது என்ன பிறவி நமக்கு தெரியாதே. அடுத்த பிறவி மனித பிறவி கொடுப்பாரா, நம் வினை எப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நல்லதான் செஞ்சுட்டு இருக்கோன்னு. போன ஜென்மத்தில் ஏதாவது நம்ம நிறைய பாவம் செஞ்சுருக்கலாம், அது தெரியாது நமக்கு. அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆகவே தான் கிடைத்தற்கரிய மனித பிறவியை நாம் பெற்றிருக்கிறோம். அடுத்த பிறவி என்னன்னு நமக்கு தெரியாது. ஆகவே இந்த பிறவியிலேயே நாம் இறைவன் திருவிடை அடைய முயற்சிக்க வேண்டும்ன்றாங்க. ஏனென்றால் இன்றைக்கு நல்லா இருக்கும், மனிதனாக பிறந்து விட்டோம், நல்ல ஒரு இறை வழிபாடுல சேர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆனால் அடுத்த பிறவி என்ன என்பது நமக்கு தெரியாது. அந்த பிறவி நாளைக்கே மனித பிறவி நமக்கு கொடுப்பாரா என்பது நிச்சயம் அல்ல. ஏனென்றால் பிறவியை அவர் இஷ்டத்துக்கு கொடுக்கறது இல்லை. பெருமான் ஒரு உயிருக்கு அடுத்த பிறவியை அவருடைய விருப்பத்திற்கோ வெறுப்புக்கோ ஏற்ப கொடுக்கறது இல்லை. அந்த உயிருடைய பூர்வ ஜென்ம வினை என்ன இருக்கோ அதுக்கு ஏற்பத்தான் ஒரு பிறவியை கொடுக்கிறார். ஆகவே அடுத்து நமக்கு என்னன்னு தெரியாது. இப்ப நமக்கு மனித பிறவி கொடுத்திருக்காரு. இப்ப நம்ம எதோ ஒன்றா செய்யலாம். பெருமான் திருவிடை அடைவதற்கு வேண்டிய அனைத்து முயற்சிகளும் செய்யலாம். அதுதான் இப்போ நம்ம செய்து கொண்டு வருகிறோமே. இதெல்லாம் பெருமான் திருவடி அடைவதை நோக்கி தான். இதெல்லாம் இது எல்லாமே பெருமான் திருவடி அடைவதற்குரிய சாதனங்கள் தான். ஏனென்றால் எப்பொழுதும் அவரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், பேசி கொண்டிருக்கிறோம், அதே சிந்தனையாக இருக்கிறோம். ஆகவே இதெல்லாம் அந்த நிலையை அடைவதற்குரிய வழிகள் தான். ஆகவே இந்த பிறவியை நம்ம என்ன பண்ணணுமா, நல்ல வழியிலே பயன்படுத்த வேண்டும். ஒரு குறிக்கோளோடு வாழ வேண்டும். குறிக்கோள் என்ன, பணம் சம்பாதிப்பதோ வீடு கட்டுவதோ அல்லது வேறு பிற செல்வம் சேர்ப்பதோ கிடையாதுங்க. நம்ம வாழ்வின் குறிக்கோள்னா அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் உலகாதாயம். நமக்கு என்ன குறிக்கோள்னா, இந்த பிறவி கொடுத்திருக்கார், மனித பிறவி கொடுத்திருக்கார். இந்த பிறவியிலே நாம் பெருமாண்டு திருவிடையை அடைவதற்கு என்னென்ன முயற்சிகள் நம்மால் செய்ய முடியுமோ அதை அனைத்தையும் செய்து விட வேண்டும். நல்ல பரீட்சை நம்ம எழுதிட்டோம்னா மார்க் போடுறது அவருடைய கடமை. நம்ம நன்றாக பரீட்சை எழுதணும், 100 மார்க் போட்டுருவார் ஆசிரியர். அதுபோன்று நம்ம நல்ல வாழ்க்கை இந்த பிறவியிலே வாழ்ந்து விட்டோமானால், தர்ம வாழ்க்கை, எண்ணம் சொல் செயல் 3ஆலும் யாருக்கும் எந்தவித தீங்கும் நினைக்காமல், எண்ணத்தால் ஒருவருக்கு மனசிலே ஒரு தீங்கு நினைக்கக்கூடாது, வாயாலே ஒருவருக்கு தீங்கு சொல்லக்கூடாது, உடம்பாலே ஒருவருக்கு தீங்கு செய்யக்கூடாது. இப்படி எந்த விதமான இந்த முக்கரணங்களாலும் நம்ம யாருக்கும் தீமை செய்யாமல் வாழ்ந்து முடிந்த அளவு தர்மம் செய்து இது போன்று இறை பணியெல்லாம் செய்து வந்தோமானால்
நிச்சயம் அடுத்த பிறவி நமக்கெல்லாம் மனித பிரிவை கொடுப்பார். இதில் சந்தேகமே வேண்டாம். ஏனென்றால் நாம் எல்லாருமே இந்த பாதையை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம். கட்டாயம் நமக்கெல்லாம் இறைவன் அடுத்த பிறவி மனித பிரிவு தான் கொடுப்பார். இதை விட உயர்ந்த ஒரு நல்ல நிலையில வைத்து நம்மை ஆட்கொள்வார். ஆகவே இந்த குறிக்கோளோடு வாழ வேண்டுமா, இந்த பிறவியை நாம் இறைவன் திருவிடை அடைந்து வேண்டும் என்ற குறிக்கோளோடு வாழ வேண்டும். அப்பர் பெருமான் சொல்றார், எப்படி நம்முடைய வாழ்க்கை கெட்டுவிட்டதுன்னு சொல்றார். அப்பர் பெருமான் நம்ம வாழ்க்கை எப்படி கெட்டுவிட்டு சொல்றார். அதாவது அவரை பாடுகிறார், நான் இப்படியெல்லாம் கெட்டுட்டேன்றார். ஆனா அவர் அப்படி வாழலை. எப்பயுமே அருளாளர்கள் நாம் செய்கிற குற்றம் குறைகளை தங்கள் மேல் ஏற்றி பாடுவார்கள். உலக மக்கள் செய்கிற கெட்டதுகளை, கெட்ட செய்கைகளை அருளாளர்கள் அவங்க செய்ததா நினைச்சு பாடுவார்கள். அந்த மாதிரி தான் அப்பர் பெருமான் பாடியிருக்கார். என்ன பாடுறார் பாருங்க. பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாதம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு முப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளிலாது கெட்டேன் சேலுமா பழனவேலி திருக்கொண்டீச்சரத்துடானே. வாழ்க்கையிலே கால்வாசி பாகம் மாணவ பருவத்திலே போயிடுது. இப்போல்லாம் குழந்தைகளுக்கு வழிபாடை பற்றி நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்கறதே இல்லைங்க. படிப்பு படிப்பு படிப்பு, ஏன்னா காம்படிட்டிவ் வேர்ல்டாக போயிடுது. காலையில் 7 மணிக்கு 6 மணிக்கு கழிச்சா அங்கே ஒரு டியூஷன் இங்கே ஒரு டியூஷன் அப்படின்னு பிள்ளைகள் அதிலே போயிட்டு இருக்குங்க. அப்போது மாணவ பருவத்திலே பிள்ளைங்களுக்கு இந்த வழிபாடை பற்றி நம்மளும் சொல்லி தர்றதில்லை, அவர்களும் அக்கறையோடு செய்வதில்லை. அப்போ மாணவ பருவத்திலே நம்ம ஒரு 25% போயிடுது. கடவுள் நினைப்பு இல்லாமல் போயிடுது. உலக வாழ்க்கையிலே போயிடுது. படிக்கணும், படித்தாதான் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு அந்த மாதிரி வாழ்க்கை வீணாக போயிடுது. கால் பாகம் மாணவ பருவத்தில். இன்னொரு கால் பாகம் குடும்ப வாழ்க்கையில் போயிடும். கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க, குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சிடுறோம், அதுலேயே மூழ்கி போயிடுறோம், அதில் வீணாக போயிடுது. சரி, முதுமை வந்துடுது, இப்போ கோயிலுக்கு போகலாம், நம்ம எல்லாம் போய் எல்லாம் பண்ணணும், பெருமானை வணங்கணும், பெருமானுடைய சரிதங்களை படிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஆனால் கோயிலுக்கு போகிறதே என்னால் முடியல, வெளியே வர்றதுனால எனக்கு ஒரு கோல் துணை வேண்டும். முதுமை வந்து விட்டது, வெளியே என்னால் தனியாக போக முடியல, கோல் இருந்தால் தான் என்னால் போக முடியுது. இப்படி என் வாழ்க்கை வீணா கெட்டு விட்டதே திருக்கொண்டீச்சரத்துள்ளானே பெருமானை நினச்சி பாடுறார். கால்பாக வாழ்க்கை மாணவ பருவத்தை வீணாக்கி விட்டேன், கால்பாக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை வீணாக்கி விட்டேன். இப்போ உன்னை வந்து தரிசிக்கணும்னு ஆசை இருக்குது, உன்னுடைய கோயிலுக்கு வந்து வலம் வர வேண்டும் என்ற ஆசை இருக்குது. ஆனால் என்னால் வெளியே வர முடியவில்லை, ஒரு கோல் இருந்தாலும் நான் வீட்டை விட்டே வெளியே வர முடியுது, அப்படிப்பட்ட நிலை எனக்கு வந்துடுதுன்றார். ஆகவே இப்படி நாம் நம்ம வாழ்க்கையை வீணாக்காமல் சின்ன குழந்தைங்களுக்கு இள வயதிலிருந்தே அவங்களுக்கு வழிபாட்டு நம்முடைய சமயத்தை பற்றி உண்மைகள், வழிபட வேண்டும், பெருமான் சிவபெருமானை பற்றி உண்மைகளாக சொல்லி கொடுத்து தினம் ஒரு 10 நிமிஷம், பெருசாக நம்ம மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அவங்களுக்கு நேரம் இருக்காது, ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அந்த பூஜை அறையிலே போய் வழிபாடு செய்ய ஒரு பழக்கப்படுத்துகிற குழந்தைகள். அப்போ தான் வளர்ந்த பிறகு அவங்களுக்கு நல்ல பழக்கம் வரும். ஆகவே இப்படிலாம் வீணாக போயிடுது. அப்பர் பெருமான் பாடுற இந்த முக்தியில் ஆன்மா சிவமான் தன்மை மட்டுமே பெறும். முதல்ல சொல்லிட்டேன், கொஞ்சம் விரிவாக சொல்கிறார். சிவமான் தன்மை வேற, சிவமாக ஆவது வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. சிவமான் தன்மை பெறுவது வேறு, சிவமாக ஆவது என்பது வேறு. அது சிவமாக மாறாது. முக்தி பெற்றாலும் ஆன்மா சிவமான் தன்மையை பெறும், அது சிவமாக ஆகாது. அவனது எண்குணங்கள் மட்டும்தான் எண்குணங்களை பெறும், அவ்வளவுதான். கடவுளும் எப்படின்னா, கடவுளும் உயிர்களும் தொன்று தொட்டே வெவ்வேறு பொருள்கள். ஏனென்றால் பதி பசு பாசம்னா ஒவ்வொன்றும் ஒரு கேரக்டர் உள்ளது. பெருமானுடைய குணாதிசயம்னா அவர் பதி, சத்து சித்து ஆனந்தமாக இருப்பவர். நம்ம அப்படி இல்லை, சிற்றறிவு உள்ளவர்கள், அறிவிக்க அறிபவர்கள், அறிவதை மறந்து விடுவோம், இப்படிப்பட்ட நிலை இருக்கு. ஆகவே நம்ம 2 பேருமே கடவுள் உயிர்களும் தொன்று தொட்டே வெவ்வேறு பொருளாக தான் இருக்கிறோம். உயிர்கள் கருவிகள் மூலம்தான் இறைவன் அறிவிக்க எதையும் அறியும். நமக்கு என்னென்ன ஷார்ட் கம்மிங், நமக்கு அறிவு இருக்கு, சிற்றறிவு, ஆனால் நாம எதையும் அறிய மாட்டோம். கருவிகள் மூலமாக இறைவன் அறிவிக்க தான் அறிகிறோம். இன்னொன்று நமக்கு முக்கியமான ஒரு ஷார்ட் கம்மிங், நாம் எப்பொழுதும் எதையோ சார்ந்தே இருப்போம். எப்பொழுதுமே எதையாவது ஒரு பொருளை சார்ந்திருப்போம். ஒன்று பாசத்தை சார்ந்திருப்போம், அல்லது பதிவை சார்ந்திருப்போம். ஆன்மா தனியாக இருக்கவே இருக்காது. ஆக அது ஒரு ஷார்ட் கம்மிங் நமக்கு. ஆகவே இறைவனுடைய நிலை அப்படி இல்லை. யாருமே அறிவிக்காமல் அவர் அறியக்கூடியவர்,
எல்லாவற்றையும் ஒரே சமயத்திலே சங்கற்ப மாத்திரையில் அறியக்கூடியவர். இத்தகைய பெருத்த இரு வேறுபாடுகள் உள்ள பொருள்கள் எக்காலத்தும் இரண்டு பொருள்களே. எப்பொழுதுமே எந்த காலத்திலும் இது இரண்டு வெவ்வேறு பொருள் தான். ஆனால் முக்தி நிலையிலே ஆன்மா சிவமான தன்மை பெறுவது என்பது என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே பெருமானுடைய திருவடியிலே பேரின்பத்தை அனுபவிக்கும் நிலையிலே சிவமான தன்மை பற்றி திகழும். முறைமைக்கு ஓமை கூற சொல்கிறாங்க. அந்த ஓமை சொல்கிறாங்க, சிவமான தன்மை பெறுவதற்கு ஓமை என்ன சொல்கிறார்? பிறப்புக்கு வராத முன்னே நாம் என்ன பண்ணோம்? ஆணவத்தோடு கடந்தோம். அத்விதமாக ஆணவத்தோடு கடந்தோம். வெளியே வர முடியாத நிலையில் இருந்தோம். அது மாதிரி முக்தி அடைஞ்ச உயிர் பெருமானுடைய திருவடியை போய் கலந்து இருக்குமா. பெத்த நிலையிலே மலமும் உயிரும் ஒன்றும் ஆகாமல் இரண்டும் ஆகாமல் ஒன்றும் இரண்டும் ஆகாமல் இருந்தது. பெத்த நிலையில பிறவிக்கு முன்ன மலங்களோடு இருந்தோம். ஒன்றுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தோம். அதே தன்மை போலவே முக்தியிலும் சிவமும் ஆன்மாவும் ஒன்றும் ஆகாமல் இரண்டும் ஆகாமல் ஒன்றும் இரண்டும் ஆகாமல் நிற்பதே சைவ சித்தாந்தம் கூறும் சுத்த அத்வைதம். இதுதான் அத்வைதங்க. அத்வைதம் என்ன சொல்லிருக்கோம்? முதல்ல சொல்லியிருக்கோம். அத்வைதத்துக்கு என்ன டெஃபினேஷன்னா, பேதமுள்ள இரண்டு பொருள்கள் தம்முள் ஒன்றுபட்டு நிற்கும் நிலையே அத்வைதம். பேதம் உள்ள இரண்டு பொருள்கள் தம்முள் ஒன்றுபட்டு நிற்கும் நிலையே அத்வைதம். இதுதாங்க அத்வைத டெஃபினேஷன். பேதம் உள்ள ரெண்டு பொருள், பெருமானுடைய நிலை வேற, நம்முடைய நிலை வேற. ரெண்டும் சித்து தான். ஆனால் அவருடைய சித்து பேரறிவு, நம்மளது சித்தறிவு. அவர் சத்து, நம்ம மாறி மாறி பிறப்படுத்திட்டு இருக்கோம். ஆகவே ரெண்டுமே வெவ்வேறு தன்மை உள்ள பொருள்கள். ஆகவே பேதம் உள்ள இரண்டு பொருள்கள் தம்முள் ஒன்றுபட்டு நிற்கும் நிலையை அத்வைதம். அதாவது இரண்டு பொருள்கள் கலப்பினால் ஒன்றாதலையும், இரண்டு பொருள்கள் வெவ்வேறு தன்மை உள்ள இரண்டு பொருள்கள் கலப்பினால் ஒன்றாதலையும், அதே சமயம் அவ்விரண்டும் பொருள் தன்மையால் வேறாதலையும் குறிக்கும் சொல்லே அத்வைதம். இதான் அத்வைதத்துக்கு எளிமையான டெஃபினிஷன். வெவ்வேறு தன்மை உள்ள இரண்டு பொருள்கள் கலப்பினால் ஒன்றாதலையும், அதே சமயம் அவ்விரண்டும் பொருள் தன்மையால் வேறாதலையும் குறிக்கும் சொல்லே அத்வைதம் என்பதாகட்டாங்க. ஆகவே இறைவனும் உயிரும் ஒரே தன்மை உடையன அல்ல. இறைவன் ஒரு தன்மை உடையவர், நம்ம ஒரு தன்மை உடையவர். ஆகவே அவை இரண்டும் ஒன்றாகாமல் இருக்கின்றன. ஏன்னா அவருடைய தன்மை வேற, நம்முடைய தன்மை வேற. ஆகவே ரெண்டும் ஒன்றாகாமல் இருக்கின்றன. எப்போதுமே சார்ந்ததின் வண்ணமான தன்மை உடையது உயிர். முதலில் நான் சொன்னது போல உயிர் எப்பொழுதுமே தனித்து இருக்காது, எதையாவது சார்ந்து இருக்கும். ஒன்று பாசங்களை சார்ந்திருக்கும், அல்லது முக்தியிலே இறைவனை சார்ந்திருக்கும். ஆகவே உயிர் எந்த பொருளை சார்ந்து இருக்கிறதோ அந்த பொருளின் தன்மையை தன் தன்மையாக கொண்டு விடும். உயிர் எந்த பொருளை சார்ந்து இருக்கிறதோ அந்த பொருளின் தன்மையை தன் தன்மையாக கொண்டிருக்கும். பளிங்கு உதாரணம், பளிங்குகள் வெள்ளையாக இருக்கும். காலையில் சூரியன் கிழக்கே இருக்கும்போது நீங்கள் இந்த பக்கத்தில் பளிங்கு பக்கத்தில் வெள்ளையாக இருக்க பளிங்கு பக்கத்தில் ஒரு சிகப்பு பொருளை வச்சிங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பளிங்கு சிகப்பாக தெரியும். மாலையிலே மேற்கு பக்கத்தில் பளிங்கு பக்கத்தில் ஒரு பச்சை பொருளை வச்சிங்கன்னா இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக தெரியும். ஆனால் பளிங்கு நிறம் உண்மையிலே பச்சையாக சிகப்பாக ஆகலை, அது வெள்ளை தான். ஆனால் தன் பக்கத்திலே வைக்கப்பட்ட பொருளின் நிறத்தை தன்னிறமாக காட்டுது பளிங்கு. அதுபோன்று சார்ந்தது வண்ணமாகிற இந்த உயிர் தன்மை எந்த பொருளை சார்ந்து இருக்குதோ அந்த பொருளின் தன்மையை தன் தன்மையாக பெறுவதாலே இரண்டாகாமல் இருக்கிறது. அந்த பொருள் தன்மையை பெற்று விடுவதாலே இரண்டாகாமல் இருக்கிறது.
இறைவன் உடனாய் நின்று இயக்காவிட்டால் உயிர் இயங்காது. எப்பொழுதுமே இறைவன் ஒன்றாய் இருக்கிறார், வேறாய் இருக்கிறார். ஆனால் உடனாய் இருப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் உடனாய் இருந்து நம்ம கூட இருந்தால் நம்ம அனுபவம் பெற முடியும், நம்ம இயங்க முடியும். ஆகவே இறைவன் உடனாய் நின்று இயக்காவிட்டால் உயிர் இயங்காது. அதாவது உயிர் கருவிகளை உயிர் கருவிகளை செலுத்துகிறது, உயிர் கருவிகளை செலுத்துகிறது, இறைவன் உயிரை செலுத்துகிறான். அதுக்கு என்ன உதாரணம்? முதல்ல நிறைய பார்த்துக்கிறத, கண்ணுக்கு பார்க்கும் திறன் இருந்தாலும் அது பொருளை பார்ப்பதற்கு சூரிய ஒளியோ அல்லது விளக்கு ஒளியோ வேண்டும். கண்ணுக்கு பார்க்கும் திறன் இருக்கு, ஆனால் அது பொருளை பார்ப்பதற்கு சூரிய ஒளியோ விளக்கு ஒளியோ வேண்டும். அப்படியே சூரிய ஒளியோ விளக்கு ஒளியோ இருந்தாலும் கண்களால் பொருளை பார்க்க முடியாது. இங்கதான் கூர்மையாக கவனிக்கணுங்க. கண்ணுக்கு பார்க்கும் திறன் இருக்கு, நம்ம பார்க்கிறோம். கண்ணாடி வேண்டாம், நல்லா இருக்கு, எனக்கு கண்ணு சாடத்திறன் இல்லை, பார்க்கிறேன். ஆனால் கண் பார்ப்பதற்கு இன்னொரு ஒளியின் உதவி தேவை. ஒன்று சூரிய ஒளியோ அல்லது விளக்கொளியோ இருந்தாலும் கண்ணால் பார்க்க முடியும். கண் பார்க்கக்கூடியதுதான், ஆனால் அது எப்போ பார்க்கும்? சூரிய வெளிச்சம் இருக்கணும், அல்லாட்ட விளக்கு வெளிச்சம் இருக்கணும், அப்போ தான் அது பொருளை பார்க்கும். இது முதல் ஸ்டேஜ். அப்படியே கண் பார்க்குது, நல்லா பார்க்கும் திறன் இருக்கு, சூரிய ஒளி இருக்கு அல்லது விளக்கொளி இருக்கு. இப்போ நம்ம பொருளை பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது. ஏன்? நம்மால் பார்க்கப்படும் பொருள் மீதும் அந்த வெளிச்சம் பட்டால் தான் நம்மளால் பொருளை பார்க்க முடியும். ஒரு இருட்டாரை இருக்கு, இருட்டாரில் ஒரு சின்ன வெளிச்சம் தான் போட்டிருக்கீங்க, 5 ஹார்ஸ் பவர் பல்பை போட்டிருக்கீங்க. நீங்கள் ஒரு முக்கியமான பொருளை ஒரு மூலையில் இருக்குது, நீங்கள் லைட்டை போட்டு பார்க்கிறீர்கள். ஆனால் அந்த சிறு வெளிச்சத்தில் அந்த பொருள் உங்களுக்கு தெரியல, பொருள் இல்லைன்னு போயிடுறீங்க. உங்கள் பிள்ளை வராரு, வந்து பார்த்தா இன்னொரு லைட் அங்கே 100 ஹார்ஸ் பல்பு இருக்குது, அவர் அந்த சுவிட்சை போடுறாரு, அது பிரகாசமாக எரியுது, வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்தில் நீங்கள் தேடி வந்த பொருள் அந்த மூலையில் இருக்குது. அப்போ என்ன தாத்பரியம்னா, கண் பார்க்கக்கூடியது தான், ஆனால் அதுக்கு பார்ப்பதற்கு சூரிய ஒளியோ விளக்கொளியோ வேண்டும். இது முதல் ஸ்டேஜ். அப்படியே சூரிய ஒளியோ விளக்கு ஒளியோ இருந்தால் மட்டும் கண்ணால் பொருளை பார்க்க முடியாது. ஏனென்றால் நம்மால் பார்க்கப்படும் பொருள் மீதும் அந்த சூரிய ஒளியோ விளக்கொளியோ பட்டால்தான் நம்ம பொருளை பார்க்க முடியும். இதுதான் உடனாக இருக்கிறது. உடனாக இருக்கிறதுனால தான் அப்போ நம்ம இறைவன் நம்மோடு இருக்கிறதுனால தான் நம்ம அனுபவிக்கிறோம். உயிர் கண்ணை செலுத்துது, இறைவன் உயிரை செலுத்துகிறார். இதுதான் உடனாய். எனவே இறைவன் உடனாய் இருந்து செய்யாவிட்டால் நமக்கு அனுபவம் நிகழாதான். இந்த உடனாய் இல்லை என்றால் நமக்கு அனுபவம் நிகழாதான், எந்த அனுபவமும் நமக்கு கிடைக்காது. ஆகவே இறைவனும் உயிரும் வெவ்வேறாக இருப்பினும் ஒன்றினால் ஒன்று இயக்கப்படுவதால், இறைவனும் உயிரும் வெவ்வேறு தான். இறைவன் வேறு தன்மை உள்ளவர், உயிர் வேறு தன்மை உள்ளது. ஆனால் ஒன்றினால் ஒன்று இயக்கப்படுது. ஒன்றினால் ஒன்று என்னன்னா, ஒன்றினால்னா இறைவனால், ஒன்று உயிர் இயக்கப்படுது. எப்பொழுதுமே இறைவன் தான் நம்ம இயக்குகிறார். அப்போ அதனால தான் என்ன ஆகுதான், ஒன்றும் ஆகாமலும் இரண்டும் ஆகாமலும் ஒன்றும் இரண்டும் ஆகாமலும் இருக்குமா. ரெண்டு பொருள் வெவ்வேறு பொருள் தான், ஆனால் ஒன்றினால் ஒன்று இயக்கப்படுவதாலே, ஒன்றினால்னா இறைவனால், ஒன்றுனா உயிர், இறைவனால் உயிர் இயக்கப்படுவதாலே அவை இரண்டும் ஒன்றும் ஆகாமலும் இரண்டும் ஆகாமலும் ஒன்றும் இரண்டும் ஆகாமலும் இருக்கின்றன. இதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க? கடல் நீரில் உப்பு போல கலந்துள்ளன. இப்போ கடல் நீர் இருக்குங்க. இப்போ நீங்க ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சிடுறீங்க, டம்ளர் தண்ணி வச்சிருக்கீங்க, அதில் ஒரு ஸ்பூன் சால்ட்டை போட்டுறீங்க, உப்பு போட்டுறீங்க. கொஞ்சம் நேரத்தில் அந்த உப்பு கரைஞ்சிடும். வெளியே இருந்து வரவர் பார்த்தா அது தண்ணி தான் அடைப்பார், ஏன்னா உப்பு தெரியாது அவருக்கு, உப்பு கரைஞ்சிடும். ஆனால் எப்போ உப்பு இருக்குது தெரியும்? தண்ணி எடுத்து குடிச்சு பார்த்தா உப்பு கரைக்கும். அப்போது தண்ணீரில் உப்பு இருக்குது, அது கண்ணுக்கு தெரியல. அது மாதிரி கலந்துருக்குமா இறைவனும் உயிர் கலந்துருக்குன்றாங்க. ஆகவே கடல் நீர் கண்ணுக்கு தெரியும், உப்புக்கு கண்ணு தெரியாது, ஆனால் அதன் கரிப்புத்தன்மை நமக்கு தெரியும். இந்த ஊமை சொல்கிறாங்க. சரிங்க. பிறகு முத்தியிலே ஆன்மாம் சிவமான தன்மை பெறுவதுன்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு என்ன பொருள்னா, முக்தியிலே சிவனது எண்குணங்களை பெறும், பிறவாத நிலையை அடைஞ்சிடும், அடுத்த பிறவி இருக்காது. முக்தி, அதான் பரமுக்தி அடைஞ்ச உயிர் மீண்டும் பிறவிக்கு வராது.
பதமுக்தி அடைஞ்ச உயிர் பிறவிக்கு வரலாம் மீண்டும். ஆனால் பரமுக்தி சாயுச்சியம் அடைந்த உயிர் மீண்டும் பிறவிக்கு வராது. அங்கே பெருமானுடைய திருவடியிலே எண்குணங்களை பெற்று சிவகணங்களாக இருக்கிற வாய்ப்பு இருக்கும். ஆகவே சிவமான் தன்மை என்றால் அதான் சிவனை போல எண்குணங்களை பெறும், அவருடைய தன்மையை பெறும், எண்குணங்களை பெற்று சிவானந்த வாழ்வு அங்கே பேரின்பத்தில் திளைக்கும். ஆனால் ஐந்தொழில் செய்யாது. ஏனென்றால் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, முக்தி அடைஞ்ச உயிர் ஐந்தொழில் செய்யும் என்று நாம் சொன்னால் அப்போ எத்தனை உயிர், அப்போ எத்தனை இறைவன் ஆயிடுவாங்களே. முக்தி அடைஞ்ச உயிரெலாம் இறைவன் ஆயிடுதுன்னா அப்போ உலகத்தில் கோடான கோடி இறைவன் ஆயிடுவாங்களே. சில சமயங்களை சொல்றாங்க முக்தி அடைஞ்ச உயிர் இறைவனுக்கு போல ஐந்தொழில் செய்யுன்றான். அதை மறுக்கிறது சித்தாந்தம். ஏனென்றால் உயிர் வர்க்கம் கோடான கோடி வர்க்கம் இருக்கு. அப்போ முக்தி அடைஞ்ச உயிரெல்லாம் ஐந்தொழில் செய்யும் என்று சொன்னால் அப்போ கோடான கோடி இறைவன் இருக்கிறதா அர்த்தமாயிடும். ஆகவே அது அப்படி இல்லை. உயிருக்கு எப்பொழுதுமே ஐந்தொழில் செய்கிற ஆற்றல் கிடையாது. எப்பொழுதுமே உயிருக்கு ஐந்தொழில் செய்கிற ஆற்றல் கிடையாது. உள்ளதே சிறக்கும். சக்தியில் என்ன இருக்கோ அதான் வெளியே ஒரு ஆப்பையில். ஆகவே உயிர் எப்பொழுதுமே அந்த ஐந்தொழில் செய்கிற அதுக்குடைய ஆற்றலோ அதனுடைய தன்மையோ கிடையாது. ஆகவே இதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க, ஒரு பேய், ஒரு சின்ன வயசு பையன் இறந்துட்டான். அவனுடைய ஆத்மா பேயா தெரியுதுன்னு வச்சுங்களேன். அவன் நல்லா கண் பார்வை உள்ளவன். ஒரு 30 வயசுல இறந்துடுறான் ஒரு ஆக்சிடென்ட்ல. அதனால கண் பார்வை எல்லாம் இருக்கு. அந்த பேய் ஒரு குருடனை பிடிச்சிடுது. பிறவி குருடன், பார்வை தெரியாது. அந்த குருடனை பேய் பிடிச்சிடுது. இப்போ பேயின் தன்மையெல்லாம் பேய் பிடிச்சவன் செயல் சொல்கிறோம். நாம் பேயின் தன்மையெல்லாம் பேய் பிடிச்சவன் தன்மைன்னு சொல்கிறோம். பேயினுடைய குணம்லாம் அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பேய் நல்ல கண் பார்வை உள்ளவருடைய பேய். அது பிடிச்சது யாரை பிடிச்சது? கண் பார்வையில் குருடனை பிடிச்சது. இப்போ அந்த குருடனுக்கு பார்வை வந்துடுமா? அந்த பேய்க்கு கண் பார்வை இருக்கு, ஆனால் அந்த குருடனுக்கு கண் பார்வை இல்லை. அந்த பேய் இந்த குருடனை பிடிச்சது. இந்த குருடனுக்கு பார்வை வருமா? வராது. எப்பொழுதுமே. ஏனெனில் பேயால் அவனிடம் உள்ள தன்மையே வெளிப்படுத்த முடியும். அவங்ககிட்ட என்ன தன்மை இருக்கோ அதை தான் பேயால வெளிப்படுத்த முடியுமா. பேயால அதை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு கண் பார்வை கொடுக்க முடியாது. அவனுடைய தன்மை, அவங்ககிட்ட என்னென்ன குணாதிசயம் இருக்கோ அவன் தன்மை என்ன இருக்கோ அதை தான் பேய் வெளிப்படுத்துமே ஒழிய அந்த கண் பார்வை உள்ள பேய் பார்வை இல்லாத குருடனை பிடித்தால் அவனுக்கு பார்வை வராது. ஏனென்றால் அவங்ககிட்ட என்ன தன்மை இருக்கோ அதைத்தான் அந்த பேய் வெளியே கொண்டாருன்றார். இந்த அளவிலே நாம் பயன் என்ற தலைப்பை முடிச்சிட்டோம். கடைசியாக தசகாரியம் என்ற ஒண்ணுங்க. அதோடு இந்த பயன் என்ற தலைப்பு நிறைவாகுது. நம்ம அடுத்த வகுப்பிலிருந்து பொங்கல் வாழ்த்துக்களை எல்லோருக்கும் அடியார் பெருமக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொங்கல் அடுத்த வாரம் வகுப்பு இல்லைன்ட்டாங்க, அம்மா சொல்லிட்டாங்க. ஆகவே பொங்கல் கழித்து நம்ம சித்தியாரை தொடங்க இருக்கிறோம். இப்போ தசகாரியத்தை சுருக்கமாக சிந்தித்து விடுகிறோம். தசகம் என்றால் 10, காரியம் என்றால் செயல். தசம் என்றால் 10, தசமின்னு சொல்கிறோம் இல்லையா, அஷ்டமி நவமி தசமி. தசம் என்றால் 10, காரியம் என்றால் செயல். இது என்னன்னா பாசத்திலே இருந்து நீங்கி முதல்வனை அடைதலே பிறவியின் பயன். நம்ம நோக்கம் என்ன, பயன் என்ன? பாசத்திலே இருந்து நீங்கி முதல்வனை அடைதலே நம்ம பிறவியின் பயன். அப்படி பாசத்தை விட்டு கடவுளை காணும் நெறியிலே உயிருக்கு ஏற்படும் உணர்வு மாற்றங்களை 10 படிநிலைகளாக சாத்திரம் சொல்லுது. நம்முடைய குறிக்கோள் என்ன? பாசத்திலிருந்து விடுபட்டு இறைவன் திருவடி அடைய வேண்டும். அதான் குறிக்கோள், பயன் நமக்கு. அப்படி அடையும் நெறியிலே 10 படிநிலைகள் உள்ளன. அந்த படிநிலைகளை தாண்டினால்தான் நம்ம அதை போய் அடைய முடியும். அதைத்தான் தசகாரியம் என்று சொல்கிறார்கள். அதில் முதல்ல வர்றது தத்துவ ரூபம். ரூபம் என்றால் இயல்பு, தத்துவத்தின் இயல்பு. தத்துவ ரூபம் என்றால் இயல்புன்னு அர்த்தம். தன்மை, தத்துவத்தின் தன்மை, இயல்பு. அதுக்கு என்ன சொல்றாங்க? தத்துவங்களின் இயல்பையும் அவற்றின் தோற்ற ஒடுக்கங்களையும் சாத்திரங்கள் வாயிலாக அறிதல். தத்துவங்கள்லாம் சடம், நம்மோடு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கொடுத்துருக்கார். நம்ம முடிஞ்சதும் கருவியெல்லாம் போயிடும், தத்துவங்கள்லாம் போயிடும், நம்ம விட்டு போயிடும். இப்போ நாளைக்கே நான் இறந்து விட்டால் என்னோடு இருக்க இந்த 96 தத்துவங்களும் போயிடும். ஆகவே தத்துவ ரூபம்னா தத்துவத்தை இயல்பாக தான். தத்துவங்கள் நம்மோடு கூடியிருக்கின்றன. ஆனால்
அது எப்படி தோன்றி மறுபடியும் மறைந்து வந்து கொண்டே இருக்கும். அதை சாஸ்திரங்கள் வாயிலாக அறிதல், அது தத்துவ ரூபம். அப்புறம் தத்துவ தரிசனம். தரிசனம் என்றால் அறிதல், தத்துவத்தை உண்மை நிலையை அறிதல். தத்துவங்களை பற்றி நூல்களில் சொல்லப்பட்டு இருப்பதை ஆராய்ந்து, தத்துவங்களை பற்றி சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்டவர்களை ஆராய்ந்து அவை சடம் என்றும், சடம் என்றால் அறிவில்லாது, அவற்றுடன் கூடிய ஆன்மா அறிகிறது என்பதையும் அனுபவமாக அறிதல். தத்துவங்கள் எல்லாம் சடம் அறிவில்லாதவை, இருந்தாலும் அவை எல்லாம் இருந்தாலும் நம்மால் அறிய முடியுது. அவை நம்மோடு இருப்பதால் தான் நமக்கு அறிவு ஏற்படுகிறது, அதை அறிவது. தத்துவ சுத்தி. சுத்தி என்றால் நீங்குதல். முதல்ல சொன்னது தத்துவ ரூபம் என்றால் இயல்பு தன்மை, தத்துவத்தின் தன்மை. இயல்பு என்றால் தன்மை. இரண்டாவது தத்துவ தரிசனம் என்றால் அறிதல். தரிசனம் என்றால் அறிதல். தத்துவ சுத்தி என்றால் நீங்குதல். சுத்தப்படுத்தணும் சொல்றோம் இல்லையா, இடத்த சுத்தப்படுத்தணுமா, அது மாதிரி நீங்குதல். அனுபவமாக அறிந்த பின்னர் மயக்கம் பற்று தரும் தத்துவங்களிலிருந்து அழுந்தி நில்லாமல் திருவருளின் துணையால் அவற்றை விட்டு மனதால் நீங்கி நிற்றார். தத்துவங்கள் சடம்னு தெரிஞ்சு போச்சு. இந்த தத்துவங்களோடு நாம் கூடிதான் இருக்கிறோம். வாழ்க்கை இவையெல்லாம் நமக்கு பொய்யான வாழ்க்கையை தான் நமக்கு கொடுக்கும். இறைவன் திருவடி அடைகிற மார்க்கத்தை காட்டாது என்று மனதாலே நீங்க வேண்டும். கருவிகளை நீங்கிறதுனா கருவிகளை நம்ம உடல்லே இருக்கு, எதையுமே கழட்டி வைக்க முடியாது. கருவிகள் நீங்கிறதுனா எல்லாமே நம்ம உடம்புல இருக்கு, அதையெல்லாம் கழட்டிலாம் வைக்க முடியாது. அப்போ நீங்குதல் என்றால் இங்கே என்னன்னா மனதாலே நீங்குதல், அவற்றை நல்ல வழியில செலுத்துதல், கெட்ட வழியில செலுத்தாமல் அவற்றை நல்ல வழியில செலுத்துதல். அதான் சுத்தி. அனுபவமாக அறிந்த பின்னர் மயக்கம் தரும் அந்த தத்துவங்கள் இருந்து நீங்குதல். திருவள்ளுவர் துணை, அது அவர் துணையாக இருக்கணும் நீங்கிறது. நம்ம மனதால் நீங்க வேண்டும் நினைத்தாலும் அவர் துணை இருந்தால் தான் நீங்க முடியும். மனதால் நீங்கி நிற்கல், அவற்றுக்கு வசப்படாத இருத்தல், அவற்றை நல்ல வழியில் செலுத்துதல். அடுத்து ஆன்ம ரூபம். நாலாவது ஆன்ம ரூபம். தத்துவங்கள் ஆன்மா அல்ல, ஆன்மா வேறு என்பதை உணர்ந்து ஆன்மாவின் இயல்புகளை சாத்திரங்கள் வாயிலாக அறிதல். ஆன்ம ரூபம்னா தத்துவங்கள் ஆன்மா அல்ல, உயிர் வேற தத்துவங்கள் வேற, அது நம்ம கூட சேர்ந்து இருக்கு. ஆன்மா வேறு என்பதை உணர்ந்து ஆன்மாவின் இயல்புகளை சாத்திரங்கள் வாயிலாக அறிதல், இதுதான் ஆன்ம ரூபம். ஆன்ம தரிசனம். ரூபம் தரிசனம் திருப்பி வரும். முதல்ல சொல்லிட்டேன். ரூபம்னா இயல்பு, தரிசனம்னா அறிதல், சுத்தினா நீங்குதல். அது திருப்பி அதே தான் வச்சுக்கணும் நீங்கள். ஆன்ம தரிசனம். நூல்கள் வழி ஆன்மா தன் இயல்பை உணர்ந்து தான் அறிவுடைய பொருள் என்றாலும் தானாக அறியும் தன்மை தனக்கு இல்லை என்பதையும் கருவிகள் மூலம் திருவருள் துணையால் தான் அறிகிறோம் என்பதையும் அனுபவமாக அறிதல். ஆன்ம தரிசனம்னா நூல்கள் வழி, சாத்திரங்கள் வழியாக ஆன்மா தன் இயல்பை உணர்ந்து தான் அறிவுடைய பொருள் என்றாலும் தானாக அறியும் திறன் தனக்கு இல்லை என்பதையும் கருவிகள் மூலம் திருவருள் துணையால் தான் நாம் அறிகிறோம் என்பதையும் அனுபவமாக அறிதல் அல்லது உணர்தல். ஆன்ம சுத்தின்னா தன் இயல்பை தெளிவாக உணர்ந்த ஆன்மா தன்பால் நிகழ்வன எல்லாம் சிவன் செயலை என்று அறிந்து தன் செயலை நீக்கி திருவருளை அழிந்து நிற்றல். ஆன்ம சுத்தி என்றால் தன் இயல்பை தெளிவாக உணர்ந்த ஆன்மா, தன் இயல்பை தெளிவாக உணர்ந்த ஆன்மா தன்பால் நிகழ்வன எல்லாம் சிவன் செயலே என அறிந்து தன் செயலை நீக்கி திருவருளில் அழிந்து நிற்றல். ஆன்ம சுத்தி. சிவரூபம். ஏழாவது சிவத்தின் உண்மை இயல்பையும் பொது இயல்புகளையும் நூல்கள் வழி அறிதல். உண்மை இயல்பு என்னங்க? சத்து சித்த ஆனந்தம், பெருமானுடைய சொரூபம். உண்மை இயல்புனா சொரூப இலக்கணம். என்ன அது? சத்து சித்த ஆனந்தமாக இருக்கிறதா அவருடைய சொரூப இலக்கணம். சத்து என்றால் எப்பொழுதும் மாறாமல் ஒரே நிலையாக இருக்கக்கூடியவர். சித்து என்றால் பேரறிவு பொருளாக இருப்பவர். ஆனந்தம் என்றால் பேரின்பம் உடையவர். அதான் உண்மை இலக்கணம், சொரூபம். பொது இயல்பு என்ன? உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறாரு.
ஐந்தொழில் செய்கிறாரு, அதற்காக உருவம் கொள்கிறார். இது பொது தடத்தம். சொரூப இலக்கணம் அது, இது தடத்த இலக்கணம். உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறாரு, உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்கிறாரு, அதற்காக உருவம் கொள்கிறார். இது அவருடைய பொது இயல்பு. இவற்றை அறிதல். சிவ தரிசனம் என்றால் நூல்களை வழி அறிந்த அனுபவத்தால் உணர்ந்து யான் எனது என்பதற்ற நிலை ஏற்பட, அதனால் எங்கும் சிவத்தையே காணல். அதாவது நூல்கள் வழி உணர்ந்து கொடுக்கிறோம். ஏனென்றால் சிவன் இல்லாமல் நமக்கு எந்த செயலும் இல்லை என்பதை உணர்ந்த பிறகு அனுபவத்தால் உணர்ந்து யான் எனது என்பதை அந்த தன்முனைப்பை நீங்க வேண்டும். நம்ம இப்போ எதிர்த்தாலும் யான் யான் தான் சொல்கிறோம். ஏதாவது எதிர்த்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் நான் தான் உபயோகிக்கிறோம். ஆனால் சைவத்தை சார்ந்தவர்கள் எப்பொழுதுமே நான் என்று எங்கேயுமே சொல்லக்கூடாது. நான் என்று சொல்வதற்கு உரிமையோட ஒருத்தர் தான். நான் செய்தேன், நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், நான் செய்தேன் என்பது சொல்வதற்கு இந்த உலகத்திலே உரிமை உடையவர் யாருங்க? இறைவன் ஒருத்தர் தான். அவர் தான் நான் செய்தேன்னு சொல்லலாம். நம்மெல்லாம் நான் செய்தேன்னு சொல்லக்கூடாது. ஆகவே நான் அந்த யான் எனது என்ற தன்முனைப்பு அற வேண்டும். அந்த நிலை ஏற்பட்டால் அது எப்போ நிலை ஏற்படும்? பார்ப்பது அனைத்தையும் சுகமாக பார்க்க வேண்டும். அனைத்தையும் சுகமாக ஏன் அனைத்தையும் சுகமாக பார்க்கணும்னு சொல்கிறாங்க? ஏனென்றால் எல்லா உயிரிலும் அவர் இருக்கார். எல்லா உயிரிலையும் பெருமான் இருக்கிறதுனால நாம் பார்ப்பது அனைத்தையும் சுகமாக பார்க்க வேண்டும். உயிர்களோடு மட்டும் இல்லைங்க, உயிர்களோடு மட்டுமல்ல, ஒன்றாக வேற உடனாக இருத்தல். எல்லா மரம் செடி கொடி எல்லா உலகத்தில் உள்ள எல்லா பொருளோடும் ஒன்றாக வேற உடனே இருக்கார். நம்மோடு இருக்கிறது சிறப்பாக தெரியுது வெளியே, அவரோட இருப்பது நமக்கு தெரியாது. எல்லா பொருளோடும் உலகத்தில் உள்ள எந்த பொருளும் அவர் இல்லாமல் இல்லை. அவர் இல்லாமல் எந்த பொருளும், அதான் ஒரே வழியில் நான் சொல்றது அடிக்கடி, உலகத்திலே எந்த பொருளுக்கும் இறைவனுடைய கலப்பு இல்லாமல் இருப்போ இயக்கமோ இல்லை. உலகத்திலே எந்த பொருளுக்கும் இறைவனுடைய கலப்பு இல்லாமல் இருப்போ இயக்கமோ இல்லை. அவருடைய கலப்பு இருந்தாலும் நடக்கும் எல்லாமே. அதனால்தான் பார்ப்பு அனைத்து சுகமாக பார்க்க வேண்டுன்றார். ஏனென்றால் நம்மோடு அவர் எப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறாரோ அதே போன்று அனைத்து உயிரினங்களோடும் நம்மை போன்ற மக்களோடும் எல்லாருடைய உயிர்களும் கலந்திருக்கார், ஒன்றாய் வேற உடனாய் இருக்கார். ஆகவேதான் அனைத்தையும் சுகமாக பார்க்க வேண்டுன்றார். இப்போ நாம் வணக்கம் வைக்கிற ஒருத்தருக்குன்னா நாம் அந்த நபருக்கு வணக்கம் வைக்கல, அவருக்கு உள்ளே இருக்க சிவனுக்கு தான் வணக்கத்தை வைக்கணும். ஏன்னா நம்மெல்லாம் நடமாடும் தெய்வங்கள் சொல்லிட்டார். வடமாட கோயில் சொன்னார்ல திருமூலர், நம்மளாம் நடமாட கோயில், அடியார்களாம் நடமாடும் கோயில்ட்டார். அடுத்தது சிவ யோகம். யோகம்னா ஒன்றுதல். யோகம் என்றால் ஒன்றுதல். சிவ தரிசனத்தாலே இதுவரை இவ்வறிவை படிப்படியாக தந்து வந்தது சிவமே என்பதை அறிந்து அதை உள்ளத்திலே உறுதியாக பதிவு செய்தல். இந்த யோகம் என்றால் ஒன்றுதல். இந்த சிவ தரிசனம் என்ன நமக்கு கிடைக்கும்னா, இவற்றை படிப்படியாக தந்து வந்தது யார் கொடுத்தாங்க? சிவமே அறியணும். நம்ம எப்பொழுதுமே நம்முடைய கேரக்டர் என்னங்க, எதையுமே படிப்படியாக தான் அறிவோம். ஒரே நாளில் எதையும் அறிஞ்சுவிட மாட்டோம். எல்லாவற்றையும் நம்முடைய அறிவு நிலையை எதையுமே படிப்படியாக தான் அறிவோம். அதை உணர்ந்து இறைவனுடைய திருவுருளாலே படிப்படியாக இதெல்லாம் உணர்ந்து வந்தேன் என்று அது சிவனுடைய அருளால் என்பதை உணர்ந்து அதை உள்ளத்திலே உறுதியாக பதிவு செய்து, சிவன் இல்லாமல் நான் இல்லை, அவர் இருக்கிறதால தான் இதெல்லாம் செய்து வந்தேன் என்பதை உள்ளத்திலே பதிவு செய்து உள்ளும் புறமும் சிவத்தோட கூடி நிற்றல். உள்ளும் புறமும் உள்ளத்திலே பெருமானை நினைத்து கொண்டிருக்கணும், வெளியே பெருமானை வழிபட்டு கொண்டிருக்கணும். உள்ளும் புறமும் சிவத்தோடு கூடி நிற்றல். 10வது சிவபோகம்னா அனுபவித்தல். போகம் என்றால் அனுபவித்தல். யோகம் என்றால் ஒன்றுதல், போகம் என்றால் அனுபவித்தல். யோகத்தாலே திருவருடன் கூடிய ஆன்மா சிவத்துள் முழுமையாக ஒன்றி சிவானந்தத்தேனை அனுபவித்தல். யோகத்தாலே சிவயோகத்தாலே திருவருடன் கூடிய ஆன்மா சிவத்துடன் முழுமையாக ஒன்றி சிவானந்தத்தேனை அனுபவித்தல். அது எப்படின்னா, நான் சொல்ற உதாரணம், ஒரு தேனி இருக்கு, ஒரு பூ இருக்கு, பூவில் தேன் இருக்கு, தேனி இருக்குது, ஒரு பூ இருக்கு, தேன் உள்ள பூ இருக்கு,
பூவிலே நிறைய தேன் இருக்கு. இந்த தேன் என்ன பண்ணுவான், தேன் குடிக்கும்போது தேனை உறிஞ்சும் பொழுது மலர்ல இருந்து தன்னை மறந்துவிடும், தான் அமர்ந்திருக்கும் பூவை மறந்துவிடும், தேனை மட்டும் உறிஞ்சுவதில் கவனமாக இருக்குமா. தேனி ஒரு பூவில் அமர்ந்து தேனை உறிஞ்சுதுன்னா அந்த நேரத்தில் அது தன்னை மறந்துவிடும், தான் அமர்ந்திருக்கும் பூவை மறந்துவிடும், தேனை உறிஞ்சுவதிலே மட்டும் கவனமாக இருக்கும். அதுபோன்று இறைவன் திருவிழையை அடைஞ்சு நாம் இறைவனுடைய அந்த பேரானந்தத்தை சிவானந்த தேனை பருகி கொண்டு இருக்கிற நிலை தான் சிவபோகம். இதுதான் அப்பர் பெருமான் அந்த அப்பூதியுடைய மகனை விஷம் ஏறிய மகனை பிழைக்க வைக்க ஒன்றுகளாம் பாடினார்ல, 10 குலாம் அடியார் செய்கிறான்ன்றார். அந்த 1 குலாம் என்ற பாடலில் பார்த்தீங்கன்னா கடைசியிலே 10 குலாம் அடியார் செய்கிறானேன்னு வரும். அப்போ இந்த தசகாரியத்தை சொல்றார், 10 குலாம் அடியார் செய்கிறானே என்று அப்பர் பெருமான் அந்த 1 குலாம் என்ற பதிகத்தில் சொல்றார். அப்போதைய பிள்ளை பாம்பு கடிச்சுடுதுல, அந்த பிள்ளையை பெருமான் திருமுன்னர் போட்டு இந்த பாடுகிறார் இல்லையா, அந்த பாடலில் கடைசி வரியில 10 குலாம் அடியார் செய்கிறானே என்று தசகாரியத்தை பற்றி அப்பர் பெருமான் குறிப்பிடுகிறார் என்பதாக சொல்லி இந்த பதி பசு பாசம் சாதனம் பயன் என்ற தலைப்பிலே நாம் சித்தாந்த தெளிவில் என்ற ஒரு தலைப்பிலே நாம் இவற்றையெல்லாம் சிந்தித்து வந்தோம். இறைவன் திருவுருளாலும் உங்கள் நல்லாசியாலும் எந்தவித ஒரு இடையூறுமின்றி நாம் எடுத்த இந்த பொருளானது சித்தாந்த தெளிவில் என்ற அந்த பொருளானது நல்லபடியாக முடிந்தவரை என்னால் எவ்வளோ கொள்ளை எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்லி கொண்டு வந்தேன். நீங்கள் கேள்வி கேட்பதிலிருந்து இங்கெல்லாம் புரிந்து கொண்டீர்கள் என்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த அளவிலே இறைவன் திருவள்ளுக்கு நன்றி செலுத்தி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. தசகாரியம் என்னென்னங்கிறது இன்னொரு தடவை சொல்லுங்க. சொல்லிடுறேம்மா. அதாவது பாசத்திலே இருந்து நீங்கி முதல்வனை அடைதலை பிறவை நோக்கம். நம்முடைய நோக்கம் என்னங்க, இந்த பாசத்திலே இருந்து நீக்கி, பாசம்னா உலக வாழ்க்கைன்னு வச்சுங்க, இதுல இருந்து நீங்கி இறைவன் திருவடியை அடைய வேண்டும் என்பது குறிக்கோள். அப்படி அந்த நிலையிலே பாசத்தை விட்டு நீங்கி இந்த ஆன்மா இறைவனை நோக்கி டிராவல் பண்ணும்போது, இறைவனை நோக்கி செல்லும் போது அதற்கு 10 வித படிநிலைகள் ஏற்படுதான். 10 வித படிநிலைகள் ஏற்படுது. அந்த உணர்வு மாற்றங்களை தான் தச காரியம்ன்றாங்க. தசம் என்றால் 10, காரியம் என்றால் செயல். 10 செயல், அதாவது தச காரியம்ன்றாங்க. அதில் முதல்ல தத்துவ ரூபம். ரூபம்னா இயல்பு. தத்துவங்களுடைய இயல்பை உணர்தல். தத்துவங்களுடைய இயல்பை உணர்தல். தத்துவ ரூபம் என்றால் இயல்பு. தத்துவங்களுடைய இயல்பை உணர்தல். அந்த தோற்ற ஒடுக்கங்கள். தனிகரண போகங்களை கொடுக்குறாரு, நமக்கு பிறகு கொடுக்கும்போது பிறகு முடிஞ்சு அதெல்லாம் போயிடுது. அதை உணர்தல் தத்துவ ரூபம். தத்துவ தரிசனம் என்றால் அறிதல். தரிசனம் என்றால் அறிதல். தத்துவங்களின் பற்றி நூல்களில் சொல்லி இருப்பதை ஆராய்ந்து அவை சடம் என்றும் அவற்றோடு கூடிய ஆன்மா அறிகிறது என்பதை உணருது. தத்துவ தரிசனம் என்பது தத்துவங்கள் சடம் என்பதை உணரணும், அவற்றுடன் கூடி ஆன்மா அறிகிறது என்பதை உணருது. தத்துவ தரிசனம் என்பது ஆன்மா தத்துவங்கள் சடம் என்பதை உணர வேண்டும், அவற்றுடன் கூடி நாம் அறிகிறோம் என்பதை அனுபவமாக அறிதல், அதான் தரிசனம். தத்துவ சுத்தி என்றால், சுத்தினா நீங்குதல். அனுபவமாக அறிந்த பின்னர் மயக்கம் பற்று தரும் தத்துவங்களில் இருந்து அழுந்தி நில்லாமல் திருவருள் துணையால் அவற்றை விட்டு மனதால நீங்குதல். தத்துவ சுத்தி என்றால் நீங்குதல். அனுபவமாக அறிந்த பின்னர் மயக்கம் பற்று தரும் தத்துவங்களில் அழுந்தி நில்லாமல் திருவருளின் துணையால் அவற்றை விட்டு மனதால் நீங்கி நிற்று அவற்றை நல்ல வழியில் செலுத்து. வசப்படாத இருத்தலும் நல்ல வழியில் செலுத்து. ஆன்ம ரூபம். தத்துவங்கள் ஆன்மா அல்ல, ஆன்மா வேறு என்பதை உணர்கிறது. சாத்திரங்கள் வாயிலாக தத்துவங்கள் ஆன்மா அல்ல, ஆன்மா வேறு என்பதை சாத்திரங்கள் வாயிலாக உணர்து. அது ஆன்ம ரூபம்.
தத்துவங்கள் ஆன்மா அல்ல, ஆன்மா வேறு என்பதை சாத்திரங்கள் வாயிலாக அறிதல். தரிசனம், ஆன்ம தரிசனம் நூல்கள் வழி ஆன்மா தன் இயல்பை உணர்ந்து தான் அறிவுடைய பொருள் என்றும், ஆனாலும் தானாக அறியும் திறன் தனக்கு இல்லை என்பதையும் கருவிகள் துணையால் தான் இறைவனுடைய அருளால் அறிகிறோம் என்பதை உணர்தல். தான் அறிவுடைய பொருள் என்றாலும் தானாக அறியும் திறன் நமக்கு இல்லை என்பதையும் கருவிகள் மூலம் திருவருள் துணையால் தான் அறிகிறோம் என்பதையும் அனுபவமாக அறிதல். ஆன்ம தரிசனம் என்றால் தான் அறிவுடைய பொருள் என்றாலும் தானாக அறியும் திறன் தனக்கு இல்லை என்பதையும் கருவிகள் மூலம் திருவருள் துணையால் தான் அறிகிறோம் என்பதையும் அனுபவமாக அறிதல். ஆன்ம சுத்தி என்றால் தன் இயல்பை தெளிவாக உணர்ந்த ஆன்மா தன்பால் நிகழ்வன எல்லாம் தன் இயல்பை தெளிவாக உணர்ந்த ஆன்மா தன் இயல்பை தெளிவாக உணர்ந்த ஆன்மா தன்பால் நிகழ்வன எல்லாம் சிவன் செயலே என அறிந்து தன்பால் நிகழ்வன எல்லாம் சிவன் செயலே என அறிந்து தன் செயலை நீக்கி திருவருளில் அழிந்து நிற்றல். தன் செயலற்று நிற்றல், தன் செயலை நீக்கி திருவருளில் அழிந்து நிற்றல். சிவரூபம் என்றால் சிவத்தின் உண்மை இயல்பு பொது இயல்பை நூல்கள் வழி அறிதல். உண்மை இயல்புனா சொரூப லக்கணம், பொது இயல்புனா தடத்த லக்கணம். உண்மை இயல்புனா சத்து சித்து ஆனந்தம், உண்மை இயல்புனா சொரூப லக்கணம், அது என்னன்னா சத்து சித்து ஆனந்தம். பொது இயல்புனா தடத்த லக்கணம், அது மூணு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறாரு. பொது இயல்புல ஒன்றாய் வேறாய் உடனாய் உயிர்களோடு அனைத்து உயிர்களோடும் உயிருள்ள அனைத்து பொருள்களோடும் உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களோடும் இறைவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறாரு. உயிர்களுக்காக ஐந்தோடு ஆற்றுகிறார், அதற்காக உருவம் கொள்கிறார். சிவ தரிசனம் நூல்களின் வழி அறிந்த செய்திகளை அனுபவத்தாலே உணர்ந்து யான் எனது என்ற தன்முனைப்பு அற்ற நிலை ஏற்பட அனைத்து சிவமாக பார்க்க வேண்டும். நூல்கள் வழி அறிந்தவற்றை அனுபவத்தாலே உணர்ந்து யான் எனது என்பது அற்ற நிலை ஏற்பட நூல்களின் வழி அனுபவமாக அறிந்தவற்றை உணர்ந்து யான் எனது என்பது அற்ற நிலை ஏற்பட அதனால் எங்கும் சிவத்தையே காணல், அனைத்தையும் சிவமாக பார்த்தல். சிவயோகம் சிவ தரிசனத்தாலே இதுவரை நமக்கு இவ்வறிவை படிப்படியாக தந்து வந்தது. சிவ தரிசனத்தால் இதுவரை நமக்கு இவ்வறிவை படிப்படியாக தந்து வந்தது. சிவமே என அறிந்து அதை உள்ளத்தில் உறுதியாக பதிவு செய்து உள்ளும் புறமும் சிவத்துடன் கூடி நிற்றல். சிவ தரிசனத்தால் இதுவரை நமக்கு இவ்வறிவை படிப்படியாக தந்து வந்தது. சிவமே என உணர்ந்து அறிந்து அதை உள்ளத்திலே உறுதியாக பதிவு செய்து உள்ளும் புறமும் சிவத்துடன் கூடி நிற்றல். கடைசியாக சிவபோகம் யோகத்தாலே திருவருளுடன் கூடி ஆன்மா சிவத்துடன் முழுமையாக ஒன்றி சிவானந்த தேனை அனுபவித்தல். யோகத்தால் திருவருளுடன் கூடிய ஆன்மா சிவத்துடன் முழுமையாக ஒன்றி சிவானந்த தேனை அனுபவித்தல் பருகுதல்.
இது சிவபோகங்க. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. ரொம்ப நல்லா நன்றிம்மா, இருந்ததுங்க. நன்றிம்மா, தசகாரியத்தை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நன்றிம்மா, நன்றிம்மா. நன்றிங்கய்யா. வாழ்த்து மறுபடியும் பாடினா சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. பரவாயில்ல பரவாயில்ல இல்லைம்மா, அதுதான் உங்களுக்கு புரியல, அதான் என்னுடைய வெற்றி. உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு புரியுதோ அதுதான் என்னுடைய வெற்றி. ஆமா, நால்வர் நானே பாடிடுவா, யாரா பாடுறீங்களாம்மா? பாடிட்டீங்க வாழ்த்து பாடிடுங்க. பாடுமா? திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்தளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்தை எடுத்து இந்த சித்தாந்த தெளிவியல்னா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் எடுத்து கொடுத்துட்டீங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கை என்னன்னா பிறப்பிட தொடங்கி இறப்பிட முடியுது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்ம தேவைகள்